இந்த இடம் தானே சொன்னாங்க. எங்கேயும் தெரியலையே. சரி, ஃபோன் பண்ணி பார்ப்போம். என்னது, சுவிட்ச் ஆஃபா? என்ன, சரி மறுபடியும் அடிப்போம். என்ன சுவிட்ச் ஆஃப்னு வருது? என்ன பண்ணுவான்? சரி, லேட் ஆச்சுல, அவங்களும் வீட்டுக்கு போயிருப்பாங்க. நம்ம நாளைக்கு காலைல வந்து வாங்கிக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி லோன்லியாக தான் இருக்க இடம். முக்கிய செய்தி, நாம் பெங்களூர் நெடுஞ்சாலையில் உள்ள மருத்துவமனைக்கு அருகில் இருக்கிறோம். இங்கே நேற்று ஒரு கொடூரமான விபத்து ஒன்று நடந்திருக்கு. இதில் பத்திரிகையாளர் பிரதிமா மற்றும் அவருடைய மகள் ஜோதி ஆகியோர் இறந்து விட்டதாக தெரிகிறது. அவருடைய உடல்கள் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. பிரேத பரிசோதனை நடந்து வருகிறது. பத்திரிகையாளர் சங்க தலைவர் உதயகுமார் அவர்கள் இங்கே பார்க்க வந்திருக்காங்க. அவர் இது திட்டமிட்ட படுகொலையாக இருக்கலாம் அப்படின்னு புகார் தெரிவிச்சிருக்காங்க. முதல்வருக்கு இது பற்றின தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அண்ணா, அந்த மெமரி கார்டு பாருங்கண்ணா. அண்ணா அண்ணா, நான் சொல்றது கேக்குதா அண்ணா? தயவு செஞ்சு அந்த மெமரி கார்டு பாருங்கண்ணா. அண்ணா பாருங்கண்ணா, ப்ளீஸ். இது என்ன மெமரி கார்டு? யாருதுன்னு தெரியலையே. காலையிலேருந்து கண்ணில் படுது. சரி, என்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஹலோ நிஷா, நேற்று நைட்லேருந்து உன் ஃபோனுக்கு ட்ரை பண்ணுறேன், ரீச் ஆகலை. அந்த மேடமும் எனக்கு திரும்பி ஃபோன் பண்ணல. எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். ஓகே. டேய், நம்ம கண்டெய்னரை சரக்கு ஏத்துறத வேணா வீடியோ எடுக்கறான்டா. ஏய் சேகர், ஓடி போய் வேணா பிறரா. கேமரா அவனை இழுத்துட்டு வாங்கடா. என்ன விடு. அடிக்காத. என்ன விடு.